ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட பழைய மாணவர் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டில் இன்றைய தினம் நடைபவனி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 50வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இந்த நடைபவனியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்நிகழ்விலே பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணராஜா, கலைப்பீட பீடாதிபதி ரகுராம் மற்றும் பழைய மாணவர்கள், தற்போது கல்வி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சங்கமத்திற்கான முன்னேற்பாடாக இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து பல்கலைக்கழக முன்றலிலே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உள்ளாட்சி தேர்தல் காரணமாக நடைபவனிகளுக்கு தடை விதிப்பதாக போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். Okay. They said that one of the information getting from the DIGP is online. Right. The DIGP inform monitor. So the DIGP will call you. Yeah, then we will call. Yeah. Celebrating our board, but now it is going to the politics. உள்ளூராட்சி சபை தேர்தல்களை போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இந்த நடைபவனியிலே பங்கு பெற்றுவதால் தொடர்ச்சியாக இந்த நடைபவனிக்கு அனுமதி வழங்க முடியாது என்ற அறிவுறுத்தலை போலீசார் வழங்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தாங்கள் இந்த நடைபவனியிலே கலந்து கொள்ளவில்லை எனவும் இந்த நடைபவனியை அனுமதிக்குமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். முன்னர் இந்த நடைபவனியானது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயிலூடாக பரமேஸ்வரா சந்தியை வந்தடைந்து அதன் பின்னர் கந்தமடன் சந்தியூடாக இந்து மகளிர் கல்லூரி சந்தியை வந்தடைந்து அதன் பின்னர் கலட்டி சந்தியூடாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயிலை வந்தடைவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்போதைய போலீசாரினுடைய தலையீடு காரணமாக இந்த நடைபவனியினுடைய தூரம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பல்கலைக்கழக நுழைவாயிலில் ஆரம்பித்து விஞ்ஞானபீட நுழைவாயிலூடாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு சென்று கலைப்பிட முன்றலிலே நிறைவு செய்வது போல் இந்த நடைபவனியானது தற்போது மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடம் தன்னுடைய 50வது ஆண்டு பொன்விழாவை நிறைவு செய்வதையொட்டி இன்றைக்கு நாங்கள் அந்த பொன்விழாவினுடைய ஓர் அங்கமாக கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுத்து வரும் பொன்விழா நிகழ்வுகளின் ஒரு அங்கமாகவும் இன்றைக்கு நடைபவனி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நடைபவனியிலேயே எங்களுடைய கலைப்பீட பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், எங்களுடைய மாணவர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கல்விசாரா ஊழியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக எதிர்வரும் 26, 27, 28 தேதிகளில் கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுக்க உள்ள பொன்விழா நிகழ்வுகள் நிகழ இருக்கின்றன. இந்த நிகழ்வுகள் உண்மையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக அமைய இருக்கின்றன. எங்களுடைய பழைய மாணவர்கள் ஒன்று கூடி தங்களுக்கிடையிலே உறவாடி நினைவுகளை மீட்டுவதோடு மாத்திரமல்லாமல் கலைப்பீடத்தின் வளர்ச்சியிலும் பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியிலும் அவர்கள் நேரடியாக பங்கேற்கின்ற ஒரு தொடக்க புள்ளியாகவும் இந்த பொன்விழா நிகழ்வுகள் அமைய இருக்கின்றன. அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய கலைப்பீடத்திலே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புலமை பரிசல்கள், உதவு தொகைகளை அவர்கள் சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த உதவு தொகைகள், புலமை பரிசுகள் அனைத்தும் முறையான வழியிலே பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பின் வழியாக
தெரிவு செய்யப்பட்ட தேவையான மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. இந்த தொடக்கமானது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது. இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்குள் பழைய மாணவர்களின் ஒத்துழைப்பானது மிக முக்கியமானது. அந்த பழைய மாணவர்களின் ஒத்துழைப்போடு கலைப்பீடம் இன்றைக்கு எப்படி தலை நிமிர்ந்து நிற்கிறதோ அதிலும் மிக சிறப்பாக எதிர்வரும் எதிர்காலத்தில் அது தலை நிமிர்ந்து நிற்கும் என்று நம்பிக்கையோடு இன்றைய நடைபவனி நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். நன்றி. கழகத்தினுடைய கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்திற்கும் வயது 50. ஆகவே இந்த பொன்னகவை ஆண்டை சிறப்பாக கொண்டாடக்கூடிய அதிகூடிய உரிமை கலைப்பீடத்துக்கு இருக்கு என்ற திராணியோடு நாங்கள் எங்களுடைய தற்போதைய கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவருடைய தலைமையிலே அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு கலைப்பீடத்துக்கான ஒரு பழைய மாணவர் சங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கி இருந்தோம். அதன் பயனாக இங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய பழைய மாணவர்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கல்விமான்கள், பழைய மாணவர்கள் எல்லோரும் ஒரு குழுவாக இணைந்து இதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக பீடாதிபதி அவர்களால் முன்வைக்கப்பட்ட புலமை பரிசில் மற்றும் உதவுத்தொகை என்ற விடயத்திலேயே அதிக அளவு கரிசனை செய்து இதனுடைய 78 பேட்ச் என்று சொல்லக்கூடிய அந்த அணி, கலைப்பீடத்தினுடைய அணி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பேராசிரியர், பழைய மாணவர்கள், அவருடைய பேட்ச்மேட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய இளைப்பாறிய அதிபர்கள், கலாநிதிகள் மற்றும் ஏனைய பெருந்தகைகள் மிக மும்முரமாக அதனோடு சேர்ந்து எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரமுகர்கள் இணைந்து எங்களுடைய கலைப்பீட கல்வியில் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய நீடி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உதவு தொகை தேவைப்படும் என்று அடையாளம் காணப்படுகின்ற மாணவர்களுக்காக உதவு தொகை மற்றும் புலமை பரிசிலுக்காக அன்னளவாக 2 கோடி நிதியினை நாங்கள் இதுவரையிலே இலக்கு வைத்து அதனுடைய உச்சத்துக்கு நாங்கள் கிட்டே நெருங்கி இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய உத்தியோகபூர்வமான நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்வு அதனுடைய அடையாளமாக இன்று நாங்கள் ஒரு நடைபவனியை ஆரம்பித்து இந்த உலகத்திற்கு பறைசாற்ற இருந்தோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டே கலைப்பீட பழைய மாணவர் சங்கம், கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி மற்றும் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் உட்பட ஏனைய பிரதிநிதிகள், வளவாளர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் உட்பட கல்விசாரா ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்று நாங்கள் அந்த அடையாளத்தை முன்னெடுத்திருந்தோம். நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் எதிர்வரும் 26 சனிக்கிழமை, 27 ஞாயிற்றுக்கிழமை, 28 திங்கட்கிழமை திட்டமிட்டபடி எங்களுடைய நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி சகலருக்கும் அது வழங்கப்படும். அதன் அடிப்படையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் முடிந்தாகிவிட்டது. ஆகவே நாங்கள் விடுக்கின்ற செய்தி என்னென்று சொன்னால், எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலிருந்து அநேகமான பழைய மாணவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய யாழ் பல்கலையினுடைய கலைப்பீட பழைய மாணவர்கள் இதுவரையில் அங்கத்துவம் பெற்றாலும் சரி, பெறாவிட்டாலும் சரி, எதிர்வரும் 26, 27, 28 அந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த வரலாற்று வாய்ப்பை இந்த மாணவர்கள், பழைய மாணவர்கள் தவறிவிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் ஓங்கி ஒலித்து உங்களிடம் இந்த செய்தியை அனுப்புகின்றோம். நீங்கள் எதிர்வரும் 26 எங்களுடைய பொன் அகவையை முன்னிட்டு பொற்கலை நூல் ஒன்றை நாங்கள், புத்தகம் ஒன்றை நாங்கள் வெளியிடுகின்றோம். வரலாறு அடங்கிய உள்ளடங்கலாகிய ஒரு வெளியீடு. தொடர்ந்து எங்களுடைய இளைப்பாறிய விரிவுரையாளர்கள், எங்களுடைய கல்விசாரா இளைப்பாறிய ஊழியர்கள் எல்லோரையும் நாங்கள் கௌரவிக்கின்ற நிகழ்வு 26ஆம் தேதி அன்றைய நிகழ்வாகவும், 27ஆம் தேதி இரத்த தான நிகழ்வு மற்றும் விளையாட்டு நிகழ்வோடு மாலை பொழுது பொன்னகவை மாலை பொழுது ஒன்றை கைலாசபதி அரங்கிலே அதனை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மிக சிறப்பான ஒரு கலை நிகழ்வாக
எல்லோருடைய மனதையும் ஒரு மெருகூட்டுகின்ற ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை தவறினால் 28 மாலை பல்கலைக்கழக வீதியிலே அண்மையில் அமைந்திருக்கின்ற ராஜா கிரீம் ஹவுஸ் சரஸ்வதி மண்டபத்திலே எங்களுடைய பொன்னகவை ஆண்டினுடைய உண்டாடல் நிகழ்வு, பொன்னகவையினுடைய உண்டாடல் நிகழ்வு மாலை 5 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை அது முன்னெடுக்க காத்திருக்கின்றது. அதிலே வந்து உங்களுடைய பிரிந்த நண்பர்கள், உறவுகள் எல்லோரையுமே நீங்கள் சந்தித்து மனமகிழ்ந்து செல்ல முடியும். ஒவ்வொரு பழைய மாணவருக்கும் அவர்தான் பாரியாரோடு வருவதற்குரிய டிக்கெட்டுகள் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. ரூபாய் 3000. அது கணவனோ மனைவியோ பழைய மாணவராக இருந்தால் அவருடைய கணவன மனைவிய அவர்கள் கூட்டிக்கொண்டு வரலாம். 2 பேர் 3000 ரூபாய் டிக்கெட்டோடு அந்த சங்கமத்திலே கலந்து சங்கமிக்கலாம் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் போது எங்களோடு இருந்து பக்கபலமாக இருந்து ஆரம்பித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நன்றி தெரிவிப்பதோடு இதனோடு இந்த நிகழ்வை மெருகூட்ட சகல வழிகளில் ஒத்துழைப்பு செய்த எங்களுடைய பீடாதிபதி பேராசிரியர் ராகுராம் அவர்களுக்கும் அதனோடு இணைந்த பீடாதிபதி விரிவுரையாளர்கள், ஏனைய பலவாளர்கள் மற்றும் எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய பெருந்தகைகள், பழைய மாணவர்கள், அத்தோடு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பீடத்தினுடைய தலைவர் உட்பட எங்களுடைய நிகழ்கால மாணவர்கள் எல்லோருக்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நடைபவனி இன்று நிகழ்கால மாணவர்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் அவர்கள் பழைய மாணவர்களாக மாறி தொடர்ந்து இந்த விதைக்கப்பட்ட விதையை பெரு விருட்சமாக முன்னெடுக்க வேண்டும் என்று ஆசி கூறி இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி.